ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையடைவதாக. இந்த நாட்களிலும் கூட தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். தேவனுடைய வார்த்தைக்காக நாம் எடுத்துக்கொண்டதான தலைப்பு இயேசுவே நமக்கு பலன். இதுதான் நமக்கு எடுத்துக்கொண்டதான தலைப்பு, இயேசுவே பலன் என்ற தலைப்பின் கீழாக தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தியானிப்பதற்கு முன்பதாக எல்லாரும் தலைவரை வணங்கி கண்களை மூடி ஒரு சிறிய ஜெபத்துக்குள்ள நாம் கடந்தோம். எங்கள் அளவுக்கும் அதிகமாக நேசிக்கிற என் அன்பின் பரலோகத்தில் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசுவே, நீர் கிருபையும் இரக்கமும் தயவும் உள்ளவர். நீரே என் பலன், நீரே என் கோட்டை, நீரே என்னுடைய சகலமுமாக இருக்கிறேன். இயேசுவே, இந்த நாளிலும் நீர் வார்த்தையாக இருக்கிறபடினாலே அந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்கள் காதுகள் திறக்கப்பட்டு எங்களுடைய மனக்கண்கள் உண்மை நோக்கி பார்க்க, எங்களுடைய இருதயம் பரிசுத்தமாக, எங்கள் வாய்கள் பரிசுத்தமாக, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாக, எங்கள் சுயமும் எங்கள் மாம்சமும் சிலுவையில் அறையப்பட்டு நீங்கள் பெருக நாங்கள் சிறுக இந்த நாளில் உங்கள் வார்த்தைகளை எங்கள் நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நடத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். சொந்த பிதாவே, ஆமென். இயேசுவே நமக்கு பலன் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பின் கீழாக நம் தேவனுடைய வார்த்தை இந்த நாட்களில் நாம் தியானிக்க போகிறோம். இந்த இயேசுவே பலன் எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 29:11. சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்களை ஆசீர்வதிப்பார். இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த பலன் சமாதானம் என்கிற இந்த இரண்டு ஆசீர்வாதம் நமக்காக தேவன் வைத்திருக்கிறார். இருக்கீங்களா? பலன் சமாதானம் என்கிற இரண்டு ஆசீர்வாதங்களை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். இந்த பலன் என்ற ஒரு ஆசீர்வாதம் நமக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம பலன் அப்படின்றது வெறும் சரீரத்துல மாத்திரம் அல்ல, நம்முடைய ஆவியிலையும் நம்முடைய ஆத்மாவிலையும் தேவையானது. இருக்கீங்களா? கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். முதல் ஆசீர்வாதம் பார்க்கும்போது பலன், இரண்டாவது ஆசீர்வாதம் சமாதானம். நம்ம இந்த சமாதானத்தை பார்க்க போறது பலனத்தை நாம் முன்னாடி வச்சு பார்க்க போறோம். இந்த பலனை குறித்து நாம் பார்ப்பதற்கு முன்பதாக ஒரு சிறிய சாட்சியோட நடத்துவேன். தேவனுடைய வார்த்தைக்குள் நடத்தலாம் என்று சொல்லி திட்டமிட்டு இருக்கிறேன். ஆமென். கடந்த ஒரு 2 மாச காலமாக எனக்கு ஒரு நெஞ்சு வலி ஏற்பட்டது. ஏற்கனவே எனக்கு 2013 வருஷம் நெஞ்சு வலி ஏற்பட்டு டாக்டர் இடத்துல போகும்போது டாக்டர் சொன்னாங்க ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும். அந்த இடத்துல ஆண்டவர் இருந்து ஓப்பன் பண்ணாதபடிக்கு கர்த்தரை நடத்தி வந்தார். இது ஒரு பலன். இரண்டாவது, கடந்த ஒரு மாசத்துக்கு மேலாக, கிட்டத்தட்ட 1.5 மாசத்துக்கு மேலாக இந்த நெஞ்சு வலினால ரொம்ப அவசரப்பட்டு ஆஸ்பத்திரியில் போகும்போது ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க, உங்களுக்கு பிளாக் இருக்கிறதுனால உங்களுக்கு ஓப்பன் பண்ணணும், ஆப்ரேஷன் பண்ணணும். கடைசியில் பார்க்கும்போது ஆப்ரேஷன் பண்ணாதபடிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் சில டேப்லெட் மூலமாக இந்த நாட்களிலே இந்த இடத்துல வந்து இது கர்த்தருடைய பலன். ஏன்னா பலன் அப்படின்னு சொல்லும்போது பலனை பற்றி சாட்சியோடு போனதுனால. இரண்டாவதாக, எனக்கு சிகிச்சை கொடுக்கும்படியாக போயிருக்கும் பொழுது பாஸ்டர் சும்மா ஒரு சுகர் செக் பண்ணலாம் அல்லது பிபி செக் பண்ணலாம் பார்க்கும்போது சுகர் செக் பண்ண 520, பிபி செக் பண்ணனா 180. உடனே அந்த டாக்டர் சொன்னாங்க, இவங்களுக்கு வந்து கோமா போயிடுவாங்க, உடனே இம்மிடியேட்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு. செகண்ட் ஒப்பீனியனுக்காக இன்னொரு டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு டாக்டர்கிட்ட போனால் அவங்களும் பிளட்டெல்லாம் எடுத்து செக் பண்ணிட்டு அவங்களும் சொன்னாங்க, இல்லை உங்களுக்கு சுகர் 527 மேலே இருக்குது, 600 கிட்ட வந்தால் இவங்க கோமா போயிடுவாங்க, இம்மிடியேட்டாக உங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துடைய பலத்தை நடக்கலாம். சரி அப்படின்னு சொல்லி வந்தாச்சு, முடிஞ்சு சுகருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறோம். பிபி குறைஞ்சிச்சு. கடந்த நாளிலே அவங்களுக்கு வந்து காலில் 2 கால்லையும் கொப்பளம் வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா சுகர் இருந்தால் கொப்பளங்கள் வரும், காயமாகும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே அது ஆறணும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவோட
மன்றாடி கண்ணீரோடு ஜெபத்தில் அந்த புண்ணுகளும் இந்த நாட்களிலே மாறிக்கொண்டது. அல்லேலூயா. அப்போதான் இந்த கிறிஸ்துவின் பலனை எங்களால் உணர முடிந்தது. அதைத்தான் இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையாக மத்தியில் நான் பேசுகிறேன். அப்போ இந்த பலன் என்ற ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கார். இருக்கீங்களா? நம்ம எப்பயுமே ஆசீர்வாதம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன நினைப்போம்? வீடு, இடம் வாங்கணும், வீடு கட்டணும், கார் வாங்கணும், நிறைய பணம் பேங்க் பேலன்ஸ்ல இருக்கணும், பெரிய ஒரு வேலையில இருக்கணும், பெரிய ஒரு வியாபாரத்தில் இருக்கணும், பெரிய ஒரு ஆடம்பரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ரொம்ப விரும்புவோம். ஆசீர்வாதம் அப்படின்ன உடனே பணம், பேர், புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து, வீடு கட்டுறது அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு கற்பனை கொடுக்குறது. ஆனா ஆசீர்வாதம் என்பது இப்படி ஒண்ணு இருக்குன்னு நமக்கு தெரியாம, இந்த பலன் என்ற ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. பலன் இருந்தா எல்லாத்தையும் செய்ய முடியும். நல்ல கவனமா பார்க்கணும். இப்போ பலன் இல்லாமல் வெறும் பணத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியும், வெறும் இடத்தை வச்சுக்கிட்டு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியும், வெறும் வீடை கட்டி வச்சுக்கிட்டு நீங்க ஒண்ணுமே பண்ண முடியும். நீங்க பலவீனமா இருந்து அனுபவிக்க முடியும். பணம், பேரு, புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாமே இருந்தோம். நீ கேட்டதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு அப்படின்னா, பலன் இல்லை அப்படின்னு சொன்னா நீ எப்படி இதை ஆண்டு கொள்ளுவ? இது எப்படி அரசாகுவ? இது எப்படி நீ ஆட்சி செய்ய முடியும்? புரியுதா? அப்போ நமக்கு எப்பயுமே கேட்கும் பொழுது ஆண்டவர் வச்சிருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை முதல்ல கேட்கணும். ஆண்டவர்கிட்ட நாம கேட்கறது எல்லாமே இந்த ஆசீர்வாதம். என் பிள்ளைக்கு பலன், என் பிள்ளையுடைய பிள்ளைக்கு பலன், என் பிள்ளையுடைய பிள்ளைகளுக்கு பலன் நிச்சயமாக கொடுத்தே ஆகவே, எனக்கும் என் மனைவிக்கும் பலன், என் சபை மக்களுக்கு பலன். இதுதான் என்னுடைய ஜெபம். இது இப்போ ஜெபம் கிடையாது, இன்னைக்கு நான் எடுத்துட்டு வந்தது. இது பல வருஷமா நான் கேட்கிறதே இது. நான் யாருக்கு வந்து பணத்தை கொடுங்க ஆண்டவரே, அவங்களுக்கு வந்து இடத்தை கொடுங்க, வீட கொடுங்க, ஜெபம். அவங்களுக்கு பலன், தீர்க்க ஆயுசு கொடுங்க. ஏன்னா இந்த பலன் தீர்க்க ஆயுசு வந்துச்சுன்னா அவங்க எல்லாமே சம்பாதிச்சுப்பாங்க. ஆமென். அல்லேலூயா. அதைத்தான் பல வருஷமா நான் ஆண்டவர்கிட்ட மன்றாடி கேட்கிறேன். அதைத்தான் இன்னைக்கும் நான் ஜெபிக்கிறேன். வேதம் சொல்லுது, பிலிப்பியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எடுத்து வாசிப்போம். பிலிப்பியர் 4ஆவது அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிப்போமா? எடுத்துங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பாருங்க, பலன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நான் எல்லாத்தையும் நான் வேலைக்கு போயிடுவேன், வியாபாரம் பண்ணிடுவேன், சம்பாதிச்சுவேன், வீடை கட்டிடுவேன், இருக்கீங்களா? எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொள்வேன். ஆமென். பலன் இது வேற எதை பாருங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஆமா, அவராலே தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். என்னை பலப்படுத்துகிறவர் இயேசு கிறிஸ்து. என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து இயேசு. எனக்கு பலன் தருகிறவர் கிறிஸ்து இயேசு. என்னை பலனாய் நடத்துகிற கிறிஸ்து இயேசு. அப்போ இந்த பலன் எப்படி கிடைக்கும்? இதான் ரொம்ப விஷயம், ரொம்ப யோசிக்கணும். பலன் எப்போ உணரணும்? ஒருத்தர் நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு பெரிய ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்டு திருப்தியாக வரான்ட்டு போய் உனக்கு பிரியாணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், உனக்கு ஒரு விருந்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், உனக்கு கறி மீனெல்லாம் சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னால் அவன் என்ன பண்ணுவான்? வாங்க இன்னொரு சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிடுவான். என்ன சொல்லுவான்? நான் இப்போதான் சாப்பிடுறது பெரிய ஹோட்டலில் 5 ஸ்டார்ல 3 ஸ்டார் ஹோட்டலில், அப்படிதானே? பெரிய ஹோட்டலில் நிறைய ருசியான சாப்பாடுகளை, நிறைய ருசியான பதார்த்தங்களை சாப்பிட்டு வயிறு முட்டி போய் வந்திருக்கேன். சாப்பாடு எங்க வரைக்கும் நிற்குது? என்னுடைய தொண்டை குழி வரைக்கும் சாப்பாடு நிற்குது. ரொம்ப ருசியா ரசிச்சு சாப்பிட்டு என்னால முடியாது, அப்படிதானே? அப்போ பலன் இருக்கிறவனுக்கு பலனப்படுத்தி வேதம் சொல்லியிருப்பாங்க. 11ஆம் வசனத்தில் வாசிக்கும், என் குறைச்சலினால்
நான் இப்படி சொல்லுவதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனம் ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்னியாக இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டது. நல்லா கவனம் போங்க. நம்ம போதிக்கப்படணும். எதுக்கு போதிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, பலத்துக்காக நம்ம போதிக்கப்படணும். எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்க்கும்போது, எல்லாவற்றையும் இப்போ நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. காசு இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும், காசு இருந்தால் வேலை இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும், வேலை இல்லைனா வியாபாரம் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும், வியாபாரம் இல்லைனா பலன் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும், பலன் இல்லைனா ஒரு மாதிரி இருக்கும். சுகம் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும், சுகம் இல்லைனா ஒரு மாதிரி இருக்கும். சில பாவத்தில் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும், பாவம் இல்லைனா ஒரு மாதிரி இருக்கும். நம்ம இந்த பச்சோந்தி மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்கோம், நிமிஷத்துக்கு நிமிஷம், நாளுக்கு நாள், கிழமைக்கு கிழமை எப்படி மாறிக்கிட்டே இருக்கும். எப்போ என் மனசு மாறப்போகுது, எப்போ என்னுடைய சூழ்நிலை மாறுதுன்னு நமக்கே தெரியாது. இருக்கீங்களா? எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம மாறிக்கொண்டே இருக்கோம். நம்மளோட பேச்சு இப்போ ஒரு பேச்சா இருக்கும், அப்போ ஒரு பேச்சா இருக்கும். எப்படி முதல் சொல்லுவோம், சபையை கட்டி எழுப்புறதுக்காக நான் செஞ்சு போயிடும், அப்புறம் சபையை விட்டு கொடுக்கணும். நான் ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறதுக்காக உட்படுவேன். ஆத்துமாக்களை போய் சந்திச்சு வீடுகளில் போய் சந்திச்சு ஆத்துமாக்களை கொண்டு வருவோம் அப்படின்னா போகவே மாட்டோம். ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ண மாட்டோம். பைபிள் படிக்கணும், பைபிள் படிக்க மாட்டோம். இருக்கீங்களா? ஆராதனைக்கு வருவோம், சபைக்கு ஒழுங்காக வந்துடும் சொல்லி சொல்லுவோம், சபைக்கு வரவே மாட்டோம். நிறைய என்ன பண்ணிடுவோம், டேக்கா கொடுத்துருவோம், டிமிக்கி கொடுத்துருவோம். இதெல்லாம் ஒரு நம்ம ஒவ்வொரு நேரம் ஒரு மாதிரி மாறும். இந்த வசனங்கள் என்னுடைய வாழ்க்கையில மிகவும் என்னை பலப்படுத்தின ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை நான் பார்த்தீங்கன்னா, சாப்பாடு இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கும், சாப்பாடு இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கும், பணம் இருந்தாலும் ஒரே மாதிரி இருக்கும், பணம் இருக்கும். என்னை பார்த்தீங்கன்னா யாராவது கேட்பாங்க, பணம் இருக்கா, பணம் கொடுங்க, ஏன்னா பணம் இருக்காது. ஆனால் என்னை பார்த்தா பணம் இருக்கிறாவே இருக்கும். ஏன்னா எப்பயும் ஒரே மாதிரி இவன் வச்சிருப்பான், எங்கிட்டாவது பணம் வச்சிருப்பான், எங்கேயும் இருக்காது. ஆனால் அவங்க நினைப்பாங்க எங்கேயாவது பணம் வச்சிருப்பான், இந்த ஐசிக் பாஸ்ட் எங்கேயாவது வச்சிருப்பான், எப்படியா வச்சிருப்பான். இல்லை, அப்பைக்கப்போ வரும், அப்பைக்கப்போ போகும், தேவைக்கு வரும், தேவைக்கு போகும். வாழ்ந்திருக்கும் தான் எப்பயும் ஒரே மாதிரி. என்னுடைய தகப்பன் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மூணாறுல கேரளாவில் இருக்கும் பொழுது சொசைட்டியிலிருந்து எங்களுக்கு ஷூஸ் வாங்கி கொடுத்துருப்பேன். ஷூ, செப்பல்ஸ், ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுப்பேன். எல்லாமே கம்பெனி ப்ராடக்ட் வாங்கி கொடுப்பேன். லிபர்ட்டி, பாட்டா அப்படின்னு தான் எங்களுக்கு ஷூஸ், எங்களுக்கு செப்பல் வாங்கி கொடுப்பேன். இது நான் வாலிப நாட்களை வரும் பொழுது, இந்த வாலிப நாட்களில் நானும் எப்படி இருப்பேன் அப்படின்னா, கம்பெனி தான், கம்பெனி ட்ரெஸ் தான். இப்பயும் என் பிள்ளைங்க எனக்கு கம்பெனி ட்ரெஸ் தான் வாங்கி கொடுப்பாங்க. இப்பயும் அதான். ஆனால் இந்த இடப்பட்ட ஒரு நாள் வந்துச்சு. எப்போ வாலிப நாள் வந்துச்சு. வாலிப நாள் அப்படின்னும் போது, இந்த வாலிப நாளில் நான் சுயமாக வேலைக்கு போகும் பொழுது, சுயமாக சம்பாதிக்கும் பொழுது, அப்பத்தான் இந்த வாழ்ந்திருக்கும் தாழ்ந்திருக்கும் அப்படின்ற ஒரு காரியத்தை உணர முடியும். லிபர்ட்டி ஷூ போட்டுட்டு இருந்தவன், பாட்டா ஷூ போட்டுட்டு இருந்தவன் 8 ரூபாய் 7 ரூபாய்க்கு ஹவாய் செப்பல் மாதிரி டவுன் ரோட்டில் விற்கும். அதை தான் வாங்கி போட ஆரம்பிச்சோம். இருக்கீங்களா? புரியுதா? இந்த ஹவாய் செப்பல் ஸ்ட்ராப் பிஞ்சு போச்சுன்னா அதை 8 நாள் கொடுத்து தச்சு போடணும். எப்ப அப்படின்னா, அப்பதான் பணத்தோட அருமை, சம்பாதிக்கக்கூடிய அந்த அருமை. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, எங்க அப்பா வாங்கி கொடுக்கும் பொழுது அந்த ஷூவை நாங்கள் பத்திரமா, அந்த செப்பலை பத்திரமா, ட்ரெஸ்ஸை பத்திரமா மாட்டோம். ஆனால் நாங்கள் சம்பாதிக்கும் பொழுது தான் அந்த சம்பாத்தியத்தினுடைய வேதனைகள் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் தகப்பனுடைய, அப்பதான் இந்த வாழ்வு இருக்கும். வேறு சொல்லுங்க, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும். அப்போ அந்த நாளில் நான் என்ன செய்ய ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, மற்றவங்களை தாங்க ஆரம்பிச்சேன். அன்னைக்கு தாங்க ஆரம்பிச்சதாங்க இன்னைக்கு வரைக்கும் தாங்க. எனக்கு இல்லைனாலும் சரி, என் சகோதரர்களுக்கு, என் சகோதரிகளுக்கு, என் உற்றார்களுக்கு, உறவினருக்கு, நண்பர்களுக்கு, என்னுடைய சூழ்ந்திருக்கிறவங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன். எனக்கு வேணும், என் பிள்ளைக்கு வேணும், என் மனைக்கு வேணும், எடுத்து வைக்கிறது கிடையாது. எல்லாம் அவங்களுக்கு வேணும், அவங்களுக்கு கொடுத்துருவோம், அவங்க பார்த்துக்கணும், அவங்க நல்லா இருக்கும், இவங்க நல்லா இருக்கும். யார் இப்பயும் பாருங்க, யாராவது ஒரு தேவைகள் மக்கள் வந்தாங்கன்னா, எனக்கு இல்லைன்னா கூட அவங்களுக்கு இருக்குல்ல, இல்லைன்னா இல்லை. ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்ல வரேன்னா,
பெலன். பெலன் என்பதை நாம முதலாவதாக உணர எப்படி முடியும் அப்படின்னா பலவீனத்தில். நான் முதல்ல சொன்ன மாதிரி நல்லா 5 ஸ்டார் ஹோட்டலையும் 3 ஸ்டார் ஹோட்டலுக்கு சாப்பிடுவார்கிட்ட போய் சாப்பிடுறதா சாப்பிடப்பட தெரியாது. சாப்பாடு யாருக்கு தெரியும்? சாப்பிடாமல் பட்டினியோடு இருக்கிறவனுக்கு தான் சாப்பாடு படி ஆகும். அவன்கிட்ட போய் கொடுக்கும்போது தான் அவன் என்ன பண்ணுவான்? சாப்பாட்டை வணங்கி உங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லி தாழ்மையோடு வாங்குவான், பணிவோடு வாங்குவான். ஏன்னா அவனுக்கு தான் சாப்பாடு கொடுக்கு, பட்னியா இருக்கவங்க தான். அதே போலதான் இந்த கிறிஸ்துவனுடைய பலன் அப்படின்றது யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எல்லாம் தெரிஞ்ச வசனம் தான் நினைக்கிறேன், ஈஸியா வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆவது வசனம் வாசிக்கலாம். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். பலவீனத்திலே என் கிருபை. பாருங்க, நல்லா கவனமா பார்ப்போங்க. பலவீனத்திலே கிருபை என்ற ஒரு பலன் பூர்ணமாக. எத்தனை பேர் பலவீனமா இருக்கிறோம் இந்த நாட்களிலே? எத்தனை பேர் இந்த நாட்டிலே பலவீனத்தை கண்டு கொண்டு வந்திருக்கிறோம்? எதுல பலவீனமா இருக்கிறோம்? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனமாக இருக்கிறோம், நம்முடைய சரீர வாழ்க்கையில பலவீனமா இருக்கிறோம், நம்முடைய உலக வாழ்க்கையில பலவீனமா இருக்கிறோம், வேலையில வியாபாரத்துல பலவீனமாக இருக்கிறோம். ஆமே, உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய கிருபை பூர்ணமாக விளங்கும். பலப்படுத்துகிறார் ஆண்டவர். பலம் ஏசப்பா கொடுக்கிறார். உங்க வேலையா இருக்கட்டும், உங்க வியாபாரமா இருக்கட்டும், உங்க குடும்பமாக இருக்கட்டும், உங்களுடைய படிப்பா இருக்கட்டும், உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்க பிள்ளைகளாக இருக்கட்டும், உங்க சகோதர சகோதரிகளாக இருக்கட்டும், யாருக்கு முன்பதாக நீங்க பலவீனமா இருக்கீங்களோ கர்த்தர் நீங்க உங்களை பலப்படுத்தும். அதான் வேதம் சொல்லு, என்னை பலப்படுத்துகிறார் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யும். மறுபடியும் நான் வாழ முடியும், மறுபடியும் நான் ஜீவிக்க முடியும், மறுபடியும் நான் வாழ்ந்து செழிக்க முடியும். ஆமென். இருக்கீங்களா? மறுபடியும் நான் என்ன பண்ண முடியும்? என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பில்டு பண்ண முடியும். என்னுடைய உலக ஆசீர்வாத வாழ்க்கையை நான் திரும்பவும் கட்ட முடியும். கட்டுவதற்கான அந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பதாக, உங்க பிள்ளைகளுக்கு முன்பதாக, உங்க பிள்ளையுடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக. ஆமென். இருக்கீங்களா? 1 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12 வாசிப்போம். 12 வசனத்தை 14வது வசனத்தை வாசிப்போம். 1 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் எடுத்தோம் வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் என்னை பலப்படுத்துகிற நம்முடைய இரட்சகராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று. இப்பையும் பலவீனமாக இருக்கிற நம்மை பார்க்க ஆண்டவர் நினைப்போம், பலவீனமா இருக்கணும், பலவீனமா இருக்கணும், பலவீனமா இருக்கணும், இவ்வளவு பலவீனமா இருக்கு, இவ்வளவு பலவீனமா இருக்கணும், சோர்ந்து போயிருக்கும், கவலைக்குள்ள போயிருக்கும். ஆனா ஒன்று மட்டும் நீங்க எண்ணிக்கிறாங்க, உண்மை உள்ளவர் என்று எண்ணி நீங்க உண்மை உள்ளவர்களாக கடைசிக்கு இருப்பீங்கன்னு சொல்லிதான் கர்த்தர் உங்களை பலப்படுத்தும்படியாக, பலவீனமான பாண்டங்களை பலப்படுத்தும்படியாக தெரிந்து கொண்டார். ஆமென். வாசி 14. நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடு அன்போடு கூட அவருடைய கிருபை, கர்த்தருடைய கிருபை, இயேசு கிறிஸ்துடைய அந்த கிருபை, அந்த வல்லமை, அவர் நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு நம்ம மேல பரிபூர்ணமாக இருக்கிறபடினாலே நாம பலவீனர்கள் கிடையாது. நாம பலவீனர்கள் கிடையாது. என்னால இந்த வேலை செய்ய முடியல, என்னால இந்த வியாபாரம் செய்ய முடியல, என்னால இந்த ஊழியம் பண்ண முடியல, என்னால குடும்பத்தை நடத்த முடியல, என்னால முடியல, அப்படிப்பட்டவர்களை பார்க்க ஆரம்பிச்சார். நீ உண்மை உள்ளவன் என்று என் கிருபையை உனக்கு நான் பரிபூர்ணமா,
என் அன்பை உனக்கு பரிபூர்ணமாக நான் கொடுத்திருக்கிறேன். உன்னுடைய பலவீனத்திலே கிருபை கூறுவார். அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அந்த கிருபை, அவருடைய அன்பு நமக்குள்ள வரும் பொழுது நிச்சயமாக நம்ம பலவான்களாக மாற முடியும். இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த இடத்துல தேவனுடைய செய்திகளோடு நான் நிற்கிறேன். என்னுடைய மனைவி பாஸ்டமா அந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எவ்வளவு டாக்டர் சொன்னாங்க, படிச்ச டாக்டர் சொன்னாங்க, கோமா போயிடுவாங்க படிச்ச டாக்டர் சொன்னாங்க, ஸ்ட்ரோக் ஆகிடுவாங்க டாக்டர் சொன்னாங்க. ரொம்ப கஷ்டம். கேட்கிறவங்களாம், எங்களை வந்து கேட்கிறவங்க, எங்களை வந்து பார்க்கிறவங்களாம், பாஸ்டரா இருக்கட்டும், சில ஊழியக்காரிகளா இருக்கட்டும், சில ஊழியர்களாக இருக்கட்டும், சில விசுவாசிகளாக இருக்கட்டும், அவங்க பார்க்கிறவங்க என்ன சொன்னாங்க, ஐயோ இவ்வளவு சுகர் இருக்கக்கூடாது, இவ்வளவு பிபி இருக்கக்கூடாது, ஐயோ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. ஆண்டவர் எங்களை தேவசெய்தியை கொடுக்கிறோம் என்று சொன்னால் அவருடைய கிருபையும் அவருடைய அன்பும் உணர்ந்து நான் பேசுகிறேன். அந்த பலனை நான் உணர்ந்து பேசுவேன். இந்த நாளிலே ஊழியத்திற்கு எவ்வளவு தடைகள், தேவ வார்த்தைக்கு எவ்வளவு தடைகள், இந்த இடத்துல நிற்க முடியாதபடிக்கு எவ்வளவு தடைகள், எவ்வளவு பலவீனங்கள் சற்று கொண்டு வந்து கொடுத்தாலும் கர்த்தர் அவருடைய அன்பை நமக்கு கொடுத்து, அவருடைய கிருபை நமக்கு கொடுத்து, அவர் பலப்படுத்தி, அவர் உற்சாகப்படுத்தி அவரை இடத்துல நிற்க செய்வார். இந்த சாட்சி அதனால வச்சு நீங்க கூட ஏன் சொன்னீங்க, நான் ரொம்ப முடியாம ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம், ஒரு தலைவலி, அந்த சின்ன சின்ன வியாதிகள் பாருங்க எங்களுக்கு வந்திருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிரச்சனை. எனக்கு வந்திருக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளட்டில் அலர்ஜி இருக்கு, பிளட்டில் அலர்ஜி இருக்கு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கேன். என்னுடைய யூரின்ல வந்து பிரச்சனை இருக்கு, யூரின்ல பிளட் கலந்து போயிட்டு, கிட்னியில பலவீனங்கள் இருக்கு. இவ்வளவு பலவீனத்தையும் கர்த்தர் பலப்படுத்திருக்கிறார். உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகளை பலப்படுத்த நீங்க கர்த்தருக்காக என்ன பண்ணுவீங்க, சபைக்காக என்ன பண்ணுவீங்க? முடிவு பரியந்தமும் நிலைநிற்பவனே பாக்கியவான். நீ கடைசி வரைக்கும் கர்த்தருக்குள்ள நிக்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்கிற, என்ன பண்ணிருக்கிற? எல்லாரும் சபை விட்டுட்டு ஓடணும், ஊழியத்தை விட்டுட்டு ஓடணும். ஒரு காலத்துல ஊழியத்துக்கு ஆசைப்பட்டு வந்தோம், ஒப்பு கொடுத்து வந்தோம். ஊழியத்துல வந்தோட பாடுகளை பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஏகப்பட்டது ஓட. நீ நிறைய பேர் சொன்ன, என் பிள்ளைய நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன், என் மகனை ஒப்பு கொடுத்தேன், என் மகனை ஒப்பு கொடுத்தேன். அப்போ ஊழியமா வேண்டாப்பா. எனக்கு ஒரு சகோதரருக்கு அவருடைய மகளுக்கு வந்து நான் ஒரு மாப்பிள்ளை பார்த்தேன். நான் போய் சொன்னேன், உங்களுக்கு மகனுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்துருக்கேன், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஊழியக்காரர் பாஸ்டர். அவன் சொன்னார், பாஸ்டர் வேண்டாம் பாஸ்டர். எத்தனை பாஸ்டர் கஷ்டப்படுறாங்க தெரியுமா? என் பிள்ளைக்கு கொஞ்சம் கஷ்டப்பட மாட்டேன். கடைசியில் அவங்களுக்கு ஒரு நல்ல உலக பிரகாரமான ஒரு மனுஷனை கல்யாணம் பண்ணி வச்சார். ஆனால் இன்னைக்கு அந்த பொண்ணு கஷ்டத்தோடு வாழ்ந்துட்டு, குழந்தைங்களோ ஒன்றும் இல்லை, இன்னைக்கும் கஷ்டம் நிஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு, பொருள் கூட்டலாம் மட வச்சு வித்து இன்னைக்கு வேலை பார்த்து சாப்பிடுற நிலைமை அந்த பொண்ணு. நம்ம இன்னைக்கு நம்ம ஊழியம் அப்படின்னா பயப்படுறோம், ஆத்மாக்களை சம்பாதிக்கணும் பயப்படுறோம், ஜெபம் பண்ணணும்னா பயப்படுறோம். ஒரு காலத்தில் நம்மளே சொல்லணும், ஊழியம் பண்ணுமே, வீடு வீடா போய் ஆத்மாக்களை சந்திக்கணும். இன்னைக்கு செய்யறோமா? ஏன் சொல்றேன் அப்படின்னா, கர்த்தருக்காக உண்மை உள்ளவன் என்று எண்ணி உனக்கு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், உண்மை உள்ளவன் என்று எண்ணி உனக்கு பிள்ளையை கொடுத்திருக்கிறார், உண்மை உள்ளவன் என்று உனக்கு மனைவியை கொடுத்திருக்க, கணவனை கொடுத்திருக்கிறார், உண்மை உள்ளவன் என்று எண்ணி உனக்கு வேலை வியாபாரத்தை கொடுத்திருக்கிறார், உண்மை உள்ளவன் என்று எண்ணி உனக்கு சபையை கொடுத்திருக்கிறார். நீ உண்மை உள்ளவன் என்று எண்ணிதான் கர்த்தர் உனக்கு ஒவ்வொரு காரியத்தை கொடுக்கிறார். நீ எப்படி இருக்கிற? கர்த்தர் பலப்படுத்துகிறவர், அவர் பலனா இருக்கிறார். உன் பலவீனத்துல தான் உணர முடியும். நான் கடந்த நாள் உணர்ந்தது அப்படின்னா, எப்போ பார்த்தீங்கன்னா உணர்ந்தேன் இந்த பலவீனத்தின் மத்தியில் இருக்கும்போது தான் பலனம். இந்த நேரம் அதான் சொன்னேன், சாப்பிட்டு திருப்தி அவன் வந்து சாப்பிட முடியுது, வசதியா இருக்கவங்க தான் தெரியும்.
இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல ஆண்டோரை வருகையை நினைச்சு இருக்கிற எங்களுக்கு தான் தெரியும். அந்த வருகை எப்படிப்பட்டதாக இருக்கும் உங்களுக்கு தெரியும். நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? சபை விட்டு எப்போ ஓடலாம்? சபைக்கு எனக்கு பொறுப்பில்லாத மாதிரி நினைக்கிறேன். ஆண்டவருக்கு உங்களுக்கு பொறுப்பில்லாத மாதிரி நினைக்கிறேன். சாட்சியே உங்க இஷ்டத்துக்கு வாரிங்க, உங்க இஷ்டத்துக்கு ஜெபம் பண்ணீங்க, உங்க இஷ்டத்துக்கு பைபிள் படிங்க, உங்க இஷ்டத்துக்கு கஷ்டம் இருந்தால் பைபிள் தொடரும், இஷ்டம் இருந்தால் தான். எவ்வளவு தடை எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு தடைகள் வந்தாலும் தடைகள் வந்தாலும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அறிக்கை பண்ணிக்கிட்டே இருப்பேன். அப்பதான் தடைகள் உடைக்கணும். தடைகள் வந்தோம்னா நிப்பாட்டிடணும். எனக்கு சபைக்கு வர தடையா இருக்கு பாஸ்டர், எனக்கு ஜெபம் பண்ண தடையா இருக்கு. அப்பதான் நீ சபைக்கு வரணும், அப்பதான் நீ ஜெபம் பண்ணணும். எனக்கு பைபிள் படிக்க தடையா, அப்பதான் நீ பைபிள் படிக்கணும். எனக்கு ஊழியம் பண்ண முடியல தடையா, அப்பதான் நீ ஊழியம் பண்ணணும். அப்பதான் நீ ஜெயிக்க முடியும். அதுதான் உங்களுடைய வாசம். கல்வி வீட்டுக்கு போறது. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2 வருஷம் சபைகளுடைய ஊழியர்கள் எல்லாம் வந்துச்சு. நிறைய பேர், நிறைய பாஸ்டர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஏன் பாஸ்டர் 2 வருஷம் சும்மா சபையை கூட்டி வச்சு வாடகை கொடுத்துருக்கீங்க, சபையை க்ளோஸ் பண்ணிடுங்க, அட்வான்ஸ் வாங்கிடுங்க. 2 வருஷம் நீங்கள் எப்படி சபைக்கு வாடகை கொடுத்துருக்க முடியும்? 2 வருஷம் சும்மா வாடகை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆமாம். ஏன்னா நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை எனக்கு கர்த்தர் எனக்கு உண்மை உள்ளவன் என்பதை கொடுத்திருக்கிறவங்க, என் குடும்பத்தை உண்மையாக கொடுத்துருக்கேன், என் மனைவி உண்மையாக உள்ளவன் என்பதை கொடுத்துருக்கேன், பிள்ளைகளை கொடுத்துருக்கேன். அப்போ நான் அவங்க நடத்துறது, அவங்க வழிகாட்டுறது என்னுடைய வேலை. அப்போ இதுல கர்த்தருடைய பலனை நான் அனுபவிக்கிறேன். 18 சங்கீதம் 1 வரைக்கும் வாசம். சங்கீதம் 18 எடுத்துக்கோங்க. என் பலனாகிய கர்த்தாவே, நல்ல கவனம் பார்த்துக்கோங்க. என் பலனாகிய, நீங்க நல்லா கவனம் பார்த்துக்கோங்க. பலன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணீங்களா? என்னுடைய பிள்ளை சொல்லிச்சு, என் மகன் சொன்னா, என் மகன் சொன்னா, என் புருஷன் சொன்னா, என் மனைவி சொன்னா, அம்மா சொன்னா, அப்பா சொன்னா, தாத்தா சொன்னா, பாட்டி சொன்னா, இப்படிதான் நீங்க நடக்கிறீங்க. நிறைய விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா செத்து போனவங்க எல்லாம் சொல்லிட்டு செத்து போயிட்டாங்க, அதை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கீங்க. உயிரோட இருக்கிறவர் சொன்னதை நீங்க எடுத்துக்கிற மாட்டீங்க. ஹலோ, இருக்கீங்களா? சொல்ல புரியல. செத்து போன தாத்தா பாட்டி அப்பா அம்மா சொன்னதை நடக்கணும் நீங்க நினைக்கிறீங்க. உயிரோட இருக்கிற இயேசு சொல்றதை நீங்க எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. நீ உயிரோட இருக்கிற இயேசு சொல்றாரு, அதை எடுத்துக்க மாட்டேங்கிறோம். பிள்ளைய பேச்ச கேட்டு நம்ம ஆடிக்கிட்டு இருக்கோம், புருஷன் பேச்ச கேட்டு ஆடிக்கிட்டு இருக்கோம், பொண்டாடி பேச்ச கேட்டு நம்ம ஆடிக்கிட்டு இருக்கோம். இருக்கீங்களா? மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை செய்யறதுக்கு, ஒரு மனுஷன் சொல்லிட்டாங்கன்னா, ஒரு மனுஷி சொல்லிட்டாங்கன்னா அதை செய்யறதுக்கு நம்ம உட்படுறோம். அந்த நேரம் இந்த இடத்துக்கு வாங்க, இதை செய்யுங்க அப்படின்னா கையில காசேனா கூட எதையாவது வித்து அடகு வச்சு எங்களால் கடன் வட்டி தமிழை வாங்கி அந்த மனுஷன் சொன்னதை நிறைவேற்றுறதுக்கு நம்ம வாங்க. இயேசு கிறிஸ்து சொல்றதை நிறைவேற்ற நம்ம வர மாட்டேங்கிறோம். இது வரைக்கும் இயேசு கிறிஸ்து சொன்னதை நீங்க என்ன நிறைவேற்று இருக்கீங்களா? சொல்ல புரியுதா? ஒரு மனுஷன் சொல்லிட்டான் அப்படின்னு எங்கிட்ட காசை பெறட்டும், பணத்தை பெறட்டும், அவன் ஆசையை நிறைவேற்றும், அவன் சொன்னதை நிறைவேற்றும். ஆண்டவர் சொன்னதை என்ன நிறைவேற்றிருக்கிறோம்? அப்ப ஆண்டவருக்கும் எனக்குள்ள அந்த லிங்க் எப்படி இருக்கு? எனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள லிங்க் எப்படி இருக்கு? நான் முழுக்க உலக பிரகாரமாகவே உலகத்தில் உள்ள மனுஷன் சொன்னபடி கேட்டு நடக்கிற ஆண்டவர் சொன்னதுக்கு நாங்கள் சரி செய்யறேன். ஆண்டவர் சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? இருக்கட்டும், அப்புறம் செய்யும். எத்தனை ஊழியக்காரர்கள் மூலமாக, எத்தனை ஊழியக்காரிகள் மூலமாக, எத்தனை பைபிள் மூலமாக நமக்கு என்ன சொன்னாலும் நம்ம கேட்க மாட்டோம். ஒரு ரத்தம் சம்பந்தப்பட்ட ஒரு மனுஷன் சொன்னா நம்ம கேட்போம். எதுவும் சொல்லு, என் பலனாகிய கர்த்தாவை உண்மையில் அன்பு கூறுவேன். நீங்க சொல்றாங்க, என் பலனாகி ஆண்டவர் மேல அன்பு கூறுவேன், அன்பு செலுத்துவேன், அன்பா இருப்பேன். அன்பா இருக்கிறது என்னங்க? அன்பா இருக்கிறது என்ன? ஆண்டவர்கிட்ட போய் ஐ லவ் யூ ஜீசஸ், ஐ லவ் யூ காட், நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றதா? அன்பு கூறுவது என்னன்னா ஆண்டவருக்கு கீழ்ப்படி, ஆண்டவர் சொல்றபடி நடக்கிறது.
இதை செய்யணும். என் தகப்பனார் என்னை கூப்பிட்டு கேட்பார், நீ உன் வாத்தியாரை நேசிக்கிறாயா? நான் சின்ன பிள்ளையா இருப்பேன், ஒரு 7 வயசு 8 வயசா இருப்பேன். என்னை கூப்பிட்டு கேட்பார் எங்க தகப்பனார் கேட்பார், உங்க வாத்தியாரை நேசிக்கிறாயா? அவன் நேசிக்கிறேன். அப்ப நேசிச்சா உங்க வாத்தியார் உங்க கையில ஒரு கண்ணாடி பாத்திரத்தை கையில கொடுத்து கீழே போடுன்னு என்ன செய்வார்? கீழே போட மாட்டேன், கீழே போட்டா உடைஞ்சிரும், அது கையா மெதுவா கீழே வச்சுக்காரு. அப்ப அது அவர் மேல வைக்கிற அன்பு கிடையாது. அவர் மேல அன்பு வைக்கிற அவர் சொன்னார் கீழே போடுறோம், உடையிறது அப்புறம். கீழ்ப்படுதல் தான் அன்பு. கிறிஸ்துவுக்குள்ள அன்பா இருக்கணும். இன்னைக்கெல்லாம் சகோதரர்கள் அன்பு எப்படி இருக்கு? சகோதரிகளுடைய அன்பு எப்படி இருக்கு? கணவன் மனைவியுடைய அன்பு எப்படி இருக்கு? விதாண்ட வாதமாக, வாக்குவாதமாக இருக்கு. இன்னைக்கு பிள்ளைகளுக்கு தப்பான அன்பை போதித்து, தப்பான அன்பை கொடுத்து, அவங்க சொல்ற தப்பான வழிகளை நடந்து இன்னைக்கு குடும்பம்னா எங்கேயோ போயிட்டு இருக்கு. நம்ம குடும்பத்துல எங்கேயோ நடத்திக்கிட்டு இருக்கோம், ஏனோ தானோ ஒன்று நடத்திக்கிறோம். இன்னைக்கு குடும்பம் நடத்துற மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். சொல்லுங்க, வேதம் சொல்லி, என் பலனாகிய கர்த்தர் உண்மையில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் ரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சணிய கோப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். கர்த்தர் எப்படி பலனா இருக்கிறார் பாருங்க. கோட்டையாக, கேடகமாக, அடைக்கலமாக இருக்கிறாரு. துதிக்கு பாத்திரராக, நம்பி இருக்கிற துருகமாக, இப்படி ஆண்டவர் இருக்கிறாருங்க. நம்ம அவரை அறிய மாட்டேங்கிறோம், அவரை தெரிய மாட்டேங்கிறோம், அவரை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறோம், அவரை தெரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறோம், அவரை அறிஞ்சிக்கிற மாட்டேங்கிறோம். அவரிடத்துல வருகிற அன்பை நம்ம என்ன பண்ண நிறைய மிஸ் பண்ணோம். நமக்கு முன்பதாக இருக்கிற நம்முடைய பிள்ளைகள், நமக்கு முன்பதாக இருக்கிற சகோதர சகோதரிகள், நமக்கு முன்பதாக இருக்கக்கூடிய உற்றார்கள் உறவினர்கள், நமக்கு முன்பதாக இருக்கக்கூடிய பணம், பேர், புகழ், ஆஸ்தி, அந்தஸ்து எல்லாமே எப்படி இருக்கு? கேடகமா கிடையாது, அடைக்கலமா கிடையாது. இருக்கீங்களா? துருகமா கிடையாது, துதிக்கு பாத்திரமா கிடையாது. இது எல்லாம் ஒரு ஆண்டவர். அவர்தான் நம்மை பலப்படுத்தும், அவர்தான் நம்மை பலப்படுத்தும். பலனுக்கு தகுதி உள்ளவர் அவர்தான். அவர்தான் நமக்காக மறைத்து நமக்காக உயிர்த்தது உயிரோட. அவர்தான் ஜீவனும் வழியும் சத்தியமாக. அவர்தான் ஜீவனுள்ள தேசத்தில் அரசாளுகிறவராக. ஜீவனுள்ள உங்களுக்கும் எனக்கும், உங்க பிள்ளைக்கும் என் பிள்ளைக்கும் அவர் ஜீவனுள்ள தேவனுக்குமான இயேசு. அவர்தான் பலப்படுத்த முடியும். நீ அவரை தேடாம நீ எங்க போயிட்டு இருக்க? அவர் சொல்ல கேட்காம எங்க போயிட்டு இருக்க? அவர் மேல வைக்கிற அன்பை நீ எங்க வச்சிட்டு இருக்கிற? நீ யார் பேச கேட்டு ஆடிட்டு இருக்கிற? சபைக்கு நம்ம காணிக்கை கொடுக்க காசு, தசமம் கொடுக்க காசு, சபையுடைய தேவைகளை சந்திக்க என்னால முடியாது. அதே நேரம் உலக பிரகாரமாக ஏதாவது காரியத்தை செய்ய எங்கேயாவது வட்டிக்கு வாங்கிக்கும், எங்கேயாவது தவணைக்கு வாங்கும், எங்கேயாவது பொருளை வித்துருவோம், பொருளை அடைச்சிருவோம், எப்படியாவது காசு புரட்டிடும், யாருக்கிட்டையாவது போய் கேட்டு வாங்கிக்கும். ஆண்டவர் வேணாண்டவர் அப்படின்னு சொல்லி உணரணும். ஆண்டவர் வேணாண்டவர் சொல்லி தேவனுக்கு புரியுது, தேவனுக்கும் என்ன பண்ணணும்? கொடுக்க நாம முற்படணும். தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காதபடி நம்ம இருக்கிறது எவ்வளவு பலவீனங்களை நாமளே இன்னைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனமா இருக்கட்டும், சரீர வாழ்க்கையில பலவீனமா இருக்கட்டும், எல்லாமே நம்ம உருவாக்கிட்டு. டாக்டர்கிட்ட போறோம், டாக்டர் செக் பண்றாரு. முதல்ல பார்க்கும்போது என் பாஸ்டமாக 527, ரெண்டாவது பார்க்கும்போது 495, அடுத்து பார்க்கும்போது 492, அதுக்கடுத்து பார்க்கும்போது 480, அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது 465, அதுக்கடுத்து பார்க்கும்பொழுது 280, 340, 280, அதுக்கப்புறம் 340, அதுக்கப்புறம் பார்க்கும்போது 200. டாக்டர் சொன்னார், இவ்வளவு சீக்கிரம் குறைச்சிட்டு இருக்கீங்க, எப்படி சாப்பிட்டீங்க? எங்க பாஸ்டர் சொன்னார், ஏசப்பாவை நம்புறேன், ஏசப்பாவை நம்புறேன் டாக்டர்.
வேற யாராவது டாக்டர் நம்புறீங்க, டாக்டர் தான் எனக்கு கடவுள் மாதிரி, டாக்டர் தான் தெய்வம் மாதிரி, டாக்டர் கைராசியான டாக்டர், இந்த டாக்டர் கைராசியான டாக்டர், இந்த டாக்டர்கிட்ட போனது அப்படின்னு நினைப்போம். அப்படிதானே சொல்லுவோம். எங்க அம்மா டாக்டர்டே, எங்க பாஸ்டர் சொல்றாங்க டாக்டர்டே சொல்றாங்க. இன்னொன்று சொல்றேன், நீங்க சொன்னதாங்க ஒண்ணு, ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவரை பலப்படுத்துகிறார், ஆண்டவரை விசுவாசிக்கிறார் சொல்றாங்க. ரெண்டாவது, நீங்க சொல்றதையும் நான் கேட்டேன். சாப்பாட்டு விஷயம் அப்படியா? சக்கரப்படம் டீ சாப்பிட்டீங்களா? சக்கரப்படம் காஃபி சாப்பிட்டீங்களா? எந்த ஸ்வீட் சாப்பிட்டேன்? ஆமா, நிச்சயமா. ஆமா, அவரே ஆச்சரியப்படுறாரு. நான் எந்த பேசுறதுக்கு இதை செய்யாத செஞ்சுட்டு வருவாங்க, நான் நீங்க செய்யாம இருக்கீங்க, அதுதான் உங்களுக்கு இவ்வளவு சீக்கிரம். இப்ப அதே டாக்டர் சொல்றேன், இன்னும் 150க்கு கீழே வந்தா மாத்திரை இல்லாம நீங்களே மெயின்டைன் பண்ணிக்கணும். சாட்சியா? சாட்சியம். கர்த்தருடைய பலன் நம்மை சாட்சியாக வைக்கும், உயிரோடு வைக்கும், ஜீவனோடு வைக்கும், தீர்க்க ஆயுசோட உன்னையும் பிள்ளை வைக்கும். மகா கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், தயவு உள்ளவர். அவர் கேடகமாய், அவர் துருகமாய், அவர் அடைக்கலமாய், அவர் துதிக்கு பாத்திரராய், நம்பத்தக்கவராய், அவர் தேவாதி தேவனாய் இருக்கிறார். எல்லா தேவனுக்கும் மேலான தேவனாய், எல்லா கர்த்தர்களுக்கும் மேலான கர்த்தராய், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஒளிப்பிடங்களிலே வாசம் செய்கிறவராக இருக்கிறார். அவரே உயிருள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் பலப்படுத்தும். நீ என்ன பண்ற? உன் வேலையை பலனை நினைக்கிற, உன் வேலை தான் எல்லாமே நினைக்கிற, உன் வியாபாரத்தை பலனை நடத்துற நினைக்கிற, உன் வியாபாரம் எல்லாம் நினைக்கிற, உன் பணம், உன் வீடு, உன் வாசம், உன் சொத்து பத்து, இதைத்தான் பலனை நினைக்கிற. வாசிப்போமா? சங்கீதம் 20 அப்படி அர்த்தம் 20 7-8 வசனங்களை சிலர் ரதங்களை குறித்தும், சிலர் ரதங்களை குறித்தும், சிலர் குதிரைகளை குறித்தும், சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அவர்கள் புரிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு யார் புரிந்து கொள்வார்கள்? நீ ஒரு மனுஷனை நம்பி மனுஷன் சொல்லி கேட்டு நடந்தன, உன் பிள்ளை பேச்சு கேட்டு, உன் தாய் தகப்பன் பேச்சு கேளு, உன் பிள்ளை பேச்சு கேளு. எதுக்கு கேட்கணும்? அதுக்கு கேட்கணும். கடவுளுக்கு மேல வைக்கக்கூடாது. ஹலோ, இல்லைங்களா? அதுக்காக கீழ்ப்படைய வைக்கக்கூடாது. கணவன் மனைவி பேச மாட்டோம், கீழ்ப்படைய மாட்டோம், அண்ணன் தம்பிக்கு கீழ்ப்படைய மாட்டோம், அப்படி இல்லை. எதுக்கு கீழ்ப்படையணும்? அதுக்கு ஆண்டவர் இதை சொல்லிக்க, இதைத்தான் செய்யணும். ஆண்டவர் இப்படி எனக்கு கேட்க சொல்லிக்க, இங்கே தான் போவோம். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா பவுல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பவுல் பணக்காரன், சொந்தமாக கப்பல் வச்சிருந்தாரு. ஆண்டவர் சொல்லிட்டார் அப்படின்னு எல்லாத்தையும் குப்பம் சொல்லி தூக்கி போட்டு. இன்னைக்கு நாங்க கூட இந்த 30 வருஷம் ஊழியத்துல எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தான் இன்னைக்கு நான் ஊழியம் பண்ணிக்கிறேன். ஆண்டவர் தான் கிடைக்கணும். அதனாலதான் எங்களை பலப்படுத்திட்டே இருக்கீங்க. அப்போ இந்த இடத்துல சொல்லுது பாருங்க, சிலர் ரதங்களையும் சிலர் குதிரைகளையும் குறித்து மேன்மை பாராட்டுகிறார். நாங்களும் எங்க தேவனை அவர்கள் முடிந்து விழுந்தார். பாருங்க, நீங்க வேலைய பலனை நினைச்சீங்கன்னா நீங்க முறிந்து விழுந்துருவீங்க. நீங்க வியாபாரத்தை பலனை நினைச்சீங்கன்னா முறிந்து விழுந்துருவீங்க. உங்க அம்மா அப்பா தாத்தா பாட்டி சொத்து கொடுத்துருக்காங்களா, வீடு வாசல் இருக்கா, முறிந்து போயிருவீங்க. அதை பலனா வச்சுங்க. உன் நகை நட்டுகளை பலனை வச்சீங்கன்னா முறிந்து போயிருவீங்க. மனுஷர்களை நம்பி மனுஷர்கள் மேல பலனா இருந்தீங்கன்னா, எனக்கு என் கூட சாப்பாடு போடும் அப்படின்னீங்கன்னா முறிந்து விடுவீங்க. இருக்கீங்களா? ஆண்டவர் மேல பலன் வச்சீங்கன்னா தான் நீங்க நிமிர்ந்து நிற்கும். ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சா, ஆண்டவர் மேல பலன் வச்சா, பலன் ஆண்டவர் தான் சொல்லி நம்புறாங்க. ஆண்டவர் தான் ஒரு பலன், ஆண்டவர் தான் ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் தான் எல்லாமே. அப்படி சொல்லும் போது நீங்க நிமிர்ந்து நிற்க முடியும். இருக்கீங்களா? இருக்கீங்களா? வேதம் சொல்லு. நெகேமியா 8:10 வாசிக்கலாம். நெகேமியா 8:10. நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் எடுத்து வாசிக்கலாம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி,
நீங்கள் போய் கொள்மையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். ஆமென். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். கர்த்தருக்குள்ள சொல்லுவோம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே என்னுடைய பலன். சொல்லுவோம், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். அந்த பலன் எப்படி வருது பாருங்க, அதை கவனம் பாருங்க, எப்படி வருது. பின்னும் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொடுமையானதை புசித்து. முதல்ல என்ன பண்றாரு, நம்ம புசிக்கணும். நல்ல கவனம் பாருங்க, நம்ம முதல் அனுபவிக்கணும். நம்மள என்ன பண்றோம் கேட்டீங்கன்னா, மற்றவங்களுக்கு, அதாவது ஒரு பெற்றோர்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணாங்க, நமக்கு அப்படின்றத நம்ம முதல் மறந்துட்டு பிள்ளைகளுக்கு வைக்கணும். முதல் நம்ம பலனாகத்தான் நம்ம பிள்ளைகளை தான். பிள்ளை பெற்ற தாய்க்கு முதல் சொல்லுவாங்க, நீ முதல்ல அப்பதான் பிள்ளைக்கு நீ ஆகாரம் கொடுக்க முடியும், ஃபீல் பண்ண முடியும். நீ பலனாக சொல்லுவாங்க. அதே போலதான் முதல்ல நம்மளை பலப்படுத்தணும். முதல்ல நம்ம சாப்பிடணும். ரெண்டாவது, நீங்கள் போய் கொடுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து. ரெண்டாவது, ஒன்றும் இல்லாதவர்களுக்கு. ரெண்டாவது நம்ம என்ன பண்ணேன், நான் என்ன பண்ணேன், நான் பண்ண தப்பு இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னைக்கு நான் நிறைய இடங்கள் விழுந்து போனது இதுதான். நீங்க நான் நிறைய இடங்கள் விழுந்து போனது இந்த சாட்சி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நிறைய இடங்கள் விழுந்து போனது என்ன கிடையாது, நாளைக்கு இவங்க நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணி நிற்பாங்க, உதவிக்கு நிற்பாங்க, என் பிள்ளைகளுக்கு நிற்பாங்க அப்படின்னு சொல்லி தான் மற்றவங்களுக்கு கொடுத்து எனக்கு வேணும், என் பிள்ளைக்கு வேணும் எடுத்து வைக்காம என் மனைவிக்கு வேணும் எடுத்து வைக்காம இந்த தப்பை நான் பண்ணிட்டேன். இதை இப்போ நான் உணர்ந்து இந்த வசனத்துக்கு படி இப்போ நடந்துருக்கேன். அது இப்போ முதல்ல நான் சாப்பிடணும். ரெண்டாவது, என்னுடைய குடும்பங்களுக்கு என்ன, அதுக்கப்புறம் தான் இதுக்கெல்லாம் கொடுக்கணும். இப்போ நான் என்ன அனுபவிச்சப்போதுன்னா பட்டம் தானே தெரியும், இல்லை பட்டம் கொடுக்கும். ஆனால் உங்களுக்கு முன்னாடி வேதம் சொல்லு. அடுத்து உங்களுக்கு அடுத்து இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு, மூணாவது ஆண்டவருக்கு. முதல்ல நமக்கு, ரெண்டாவது பிறருக்கு, மூணாவது ஆண்டவருக்கு. ஆண்டவர் சொல்லுவோம், எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு வான்னு சொல்ல ஆண்டவர் சொல்ல. எனக்கு கவனம் பார்க்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடு, நீ சாப்பிடாம பணம் வந்துடு, அடுத்தவங்களை கவனிக்காம வந்துடு அப்படின்னு. அப்போ உன்னையும் பார்க்கணும், உன் குடும்பத்தையும் பார்க்கணும், உன்னை சுற்றி உள்ளவங்களையும் பார்க்கணும். மூணாவது ஆண்டவர். அப்போ மூணாவது ஆண்டவர் வந்து எப்படி பண்ண, இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்படணும். அப்போ பரிசுத்தமான நாள் ஆண்டவருக்கு நீங்க வரும்போது, ஆண்டவர் திருச்சபைக்கு நீங்க வரும்பொழுது எப்படி இருக்கணும், விசாரணை இல்லாமல் வேதனை. நீ வேதனை இருக்கும், கவலை இருக்கும், துக்கம் இருக்கும், பாடல் இருக்கும், தடக்கும். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நின்ன உடனே இதெல்லாம் தூக்கி இப்ப என்ன சமாதானம் வேணும் சொல்லுங்க. மகிழ்ச்சியா, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே கர்த்தருக்குள் மகிழ்ச்சி. அந்த அனுபவத்தை நீ உங்கள் வாழ்க்கையில கொண்டு வரணும். இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்கு. இதோடைய தொடர்ச்சியாக மறைகிற வாரத்தை நாம தொடர்ந்து பார்ப்போம். கண்களை உடைய தலைவர் எங்களை அளவுக்கும் அதிகமாக நேசிக்கிற நன்மை பரலோகத்திற்கு இயேசுவே, நீரே என் பலனும், நீரே என் கோட்டையும், நீரே என் கேடகமும், நீரே என் ஆணவம். எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா வியாதிகளையும், எல்லா பயங்களையும், எல்லா விதமான துக்கங்களையும், எல்லா விதமான ஆண்டவர் அந்தகர் ஆவியை நீக்கி போட்டு, எங்களுக்கு விரோதமாக ஏவல்கள், சூழ்நிலைகள், மந்திரங்கள், செய்வனை முகமத்தை நீக்கி போட்டு, எங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக பேச வைக்கிற, சொல்ல வைக்கிற எல்லா நிகழ்வு எரிச்சிட்டு சாப்பிடுறாங்க. பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய வேலை, பிள்ளைகளுடைய எழுப்புதல், பிள்ளைகளுடைய வியாபாரம், பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசை, பிள்ளைகளுக்கு சுகமும் வேலை ஜீவனும் ஆரோக்கியம். உங்க வேலை பிள்ளைகளுக்கு தேவை. நீங்க கொடுத்தே எங்களுக்கு தேவை. தொடர்ந்து ஆசை இயேசுவின் நாமத்தால ஜெபிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. கர்த்தர்